வெல்கம் டு த தமிழ் டாக்கீஸ்.net. இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் மணிகண்டன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற காக்கா முட்டை படத்தை பற்றி பார்க்க போகிறோம். காக்கா முட்டை இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, சென்னையில் குடிசை பகுதியில் வசிச்சுக்கிட்டு இருக்க ரெண்டு அண்ணன் தம்பி சின்ன பசங்களை பற்றின கதை இது. இவங்க அப்பா ஜெயிலில் இருக்கார், அம்மா கூடயும் பாட்டி கூடயும் தான் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. இவனுக்கு ரெண்டு பேருக்கும் பீஸா சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு பீஸா சாப்பிட முயற்சி பண்ணானுங்க. கடைசியில் இவனுக்கு பீஸா சாப்பிட்டானுங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு குறும்படத்துக்கு உண்டான கதையை விட சின்ன கதை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இதை படமாக்கப்பட்டிருக்க விதத்தை பார்த்தீங்கன்னா, பார்த்தவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு நல்ல படம், ரொம்ப நல்ல படம், ரொம்ப ரொம்ப நல்ல படம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு உலகத்தரம் வாய்ந்த ரொம்ப 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 நல்ல படம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். பொதுவாக நம்ம ஆளுங்க உலகத்தரம் வாய்ந்த படம் அப்படின்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே பல முறை சொல்லியிருந்தாலும் இப்போ சொல்கிறேன், ஹெலிகாப்டர் சேசிங், கார் சேசிங், 14 ரீலுமே கிராஃபிக்ஸு இதெல்லாம் இருந்தால் தான் உலகத்தரம் வாய்ந்த படம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த உலக பட விழாக்களில் கலந்துக்கக்கூடிய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்தந்த நாட்டு கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கிற மாதிரி தான் அந்த படங்கள் இருக்குமே தவிர இந்த கிராஃபிக்ஸோ அது இதெல்லாம் இருக்காது. அதுவும் போக எந்த நாட்டு படத்தையும் காப்பி அடிச்சிருக்க மாட்டாங்க, எந்த நாட்டு கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்காது. அந்த படங்கள்லாம் முழுக்க முழுக்க தங்களுடைய கலாச்சாரத்தை மட்டுமே தூக்கி பிடிக்கிற படமாக இருக்கும். அந்த வகையில் இந்த படத்தில் சென்னை குடிசை பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியலையும் கலாச்சாரத்தையும் ரொம்ப யதார்த்தமாக படம் பிடிச்சிருக்காங்க. இந்த அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனையை அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதி தனக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக்கிறான், மீடியாக்கள் எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்குது, இன்றைக்கி உலகமயமாக்கப்பட்ட பிறகு ஒரு முதலாளி எப்படி இந்த மக்களை பார்க்குறான், அதே போல் ஏழைக்கும் பணக்காரனுக்குள்ள வித்தியாசம், இதெல்லாம் அங்கங்கே நிப்பாட்டி பாடம் எடுக்காமல் அங்கங்கே பதிவு செஞ்சுட்டு போயிருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் நடித்த சின்ன பசங்களான விக்னேஷ், ரமேஷ் எல்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அம்மா ஐஸ்வர்யா, அந்த பாட்டி, மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே பண்ணவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே போல் எல்லா டெக்னீஷியனும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துடைய டைரக்டரே கேமராமேன்றதுனால அவர் என்ன நினச்சாரோ அதை படமாக கொடுக்க முடிஞ்சிருக்கு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக மசாலா படங்களே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க சில ரசிகர்களுக்கு அவங்க எதிர்பார்க்குற சில விஷயங்கள் இல்லாதனால இந்த படம் பிடிக்காமல் கூட போயிடலாம். நாங்கள் பார்த்த ஷோலேயே கூட ஒரு சிலர் உட்காந்து நைன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த படம் எப்படிப்பட்ட படம் அப்படின்னு தெரிஞ்சே பார்க்க வந்தவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்ததை விட இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாக இந்த மாதிரியான அவார்டு படங்கள்லாம் போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, தட்டி தாளாட்டி தூங்க வச்சுருவாங்க. அப்படி தான் இந்த படமும் இருக்கும் அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்து போனால் இந்த படம் அந்த எண்ணத்தையே மாற்றி அமைச்சிருச்சு. படம் நல்ல பொழுதுபோக்காகவே இருக்குது. இந்த மாதிரியான படங்கள் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் வரணும்னா நீங்களும் இந்த படத்தை குடும்பத்தோடு போய் தியேட்டரில் பாருங்கள். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.